ஹரி ஓம். வேத்யதே அனேன இதி வேதஹா என்று வேதத்துக்கு பொருள் சொல்கிறார்கள். எந்த ஒரு அறிவினால் அறியப்பட வேண்டிய பொருளானது அறியப்படுகின்றதோ அந்த ஒரு அறிவுக்கு பெயர் வேதம். வேதத்தினால் அல்லது வேதாந்தத்தினால் நாம் அறிய வேண்டிய பொருளை அறிவதன் மூலமாக நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள், துன்பங்கள் அத்தனையும் நீங்கி போகிறது. யாருக்கு வேதனை 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 என்று சொல்கிறீர்களே, யாருக்கு அந்த வேதனை இருக்கிறது என்று கேட்டால், படைத்த இறைவனிடத்திலே வேதனை இல்லை. இறைவன் வேதனையுடன் இருந்தால் படைத்திருக்க மாட்டார். அப்போ இறைவனிடத்திலும் வேதனம் இல்லை, துன்பம் இல்லை. இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்திடத்திலும் துன்பம் இல்லை. எந்த உலகமும் நம்மிடம் வந்து நான் ரொம்ப துன்பமாக இருக்கிறேன், எனக்கு நன்மையை செய் என்று எந்த உலகமும் நம்மிடம் வந்து கேட்பது இல்லை. இறைவனிடத்திலே போய் கேட்பதும் இல்லை. அப்படி என்றால் வேதனம் அல்லது துன்பம் யாருக்கு? நமக்குத்தான் வேதனை, நமக்குத்தான் துன்பம். அப்போ வேதனம் உடைய நான் இதனால் வேதனம் உடையவனாக, துன்பம் உடையவனாக இருக்கிறேன் என்றால், உலகத்திடத்திலே போய் என்னால் எப்படி உறவாடுவது என்று தெரியாத காரணத்தினாலே வேதனை உடையவனாக இருக்கிறேன். என்னுடன் எப்படி ஆனந்தமாக இருப்பது என்பதை தெரியாத காரணத்தினாலே வேதனை உடையவனாக இருக்கிறேன். இறைவனை பற்றின அறியாமையின் காரணத்தினாலும், இறைவனின்பால் பக்தி இல்லாத காரணத்தினாலும் வேதனை உடையவனாக இருக்கிறேன். இப்போ வேதாந்த அறிவு என்ன செய்கிறது? இந்த மூன்றையும் நமக்கு சரி செய்து இறைவனை காமித்து கொடுத்து, நம்மை காமித்து கொடுத்து, உலகத்திலே நாம் எப்படி வாழ்வு என்பதை காமித்து கொடுத்து, நமக்கு தெளிவான அறிவை கொடுப்பதனால் எல்லோரும் வேதாந்தத்தை கற்றே ஆக வேண்டும். ஹரி ஓம்.